அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபூர்வமான ஒரு அதிசயமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அதாவது கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மன் கோவில் இருக்கிறது. அந்த அம்மன் கோவிலில் அந்த அம்மன் சிலையை உற்று பார்த்த பெண்ணுக்கு காத்திருந்த மிகப்பெரிய ஆச்சரியம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் பெருமளவில் வைரலாகி இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே அந்த கோயில் மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த கோவில் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய அம்மன் சிலையில் என்ன நடந்தது, அந்த அதிசய நிகழ்வு பற்றிய முழு தகவலோடு அந்த கோவிலை பற்றிய இதுவரை நீங்க அறிந்திராத பல மர்மமான தகவல்களையும் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விகிதத்திலையும் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாகாளியம்மன் கோயிலில் சிறப்பு அதிசயம் ஒன்று நடந்திருக்குங்க. கோயிலுக்கு வந்த பெண் பக்தர் ஒருவர் சொன்ன தகவல் தீயா பரவி கோவை மாவட்டம் முழுவதும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். என்ன நடந்தது கோவை மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை நகரின் ஒரு பழமையான கோயில் கோவை ஸ்ரீ மாகாளியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலின் மண்டபங்களும் புகழ்பெற்ற ஒன்றாகவே இருக்கிறது. இந்த கோவிலில் மாகாளி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, மிகவும் சக்தி தேவி என்று கருதப்படுறாங்க. இந்த கோவில் மக்கள் நம்பிக்கையின் முக்கியமான இடமாக விளங்குகிறதுங்க. பலரும் குடும்ப நலன், சுகாதாரம், வளம், தங்களுடைய கஷ்டங்களில் இருந்து மீள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலை பக்தர்கள் நாடி வழிபட்டு செல்கிறார்கள். இந்த கோயிலில் ஆண்டு முழுவதும் வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெறுது. குறிப்பாக பங்குனி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தீபம், பூஜை, விரதம் போன்ற சிறப்பு விழாக்கள் மிகுந்த பிரத்யேகமாக நடைபெறுங்க. இந்த விழாக்களில் மக்கள் பெருமளவு கலந்தும் கொள்கிறாங்க. கோவிலின் கட்டிடக்கலை பழமையான தமிழ் சிற்பக்கலை மற்றும் தோற்ற வடிவமைப்பில் மெருகேற்றப்பட்டு காணப்படுது. கோயிலின் மண்டபங்கள், சில சிற்பங்கள் மற்றும் கலை வடிவங்கள் பார்வையாளர்களுக்கு மனம் சார்ந்த அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் தருது. இங்கு வேண்டி கொண்டா பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வேலைவாய்ப்பு, பொருளாதார நலம் போன்ற நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையாகவே இருக்கிறது. ஆலயத்தின் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா ஒவ்வொரு வருடமும் விமர்சையாகவே நடைபெறும் அப்படிங்கிறதுனால இந்த முறையும் பக்தர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கோவை டவுன் ஹாலில் NH சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த மாகாளியம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வழக்கமாக காலை நேரத்தில் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்படும். அப்படிதான் நேற்றைய தினமும் பூசாரி அலங்காரம் செய்து பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் பக்தர் அங்கே வந்தாங்க. அவங்க கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனின் வலப்புற கண் திறந்திருப்பதாக கவனித்து உடனடியாக பூசாரியிடம் தெரிவித்தாங்க. அடுத்த சில நிமிடங்களே மாகாளியம்மன் சிலை கண் திறந்து விட்டது என்ற செய்தி காட்டுத்தீ போல கோவை முழுவதும் பரவியது. பிறகு ஏராளமான பக்தர்கள், குறிப்பாக பெண்கள் ஆலயத்திற்கு படையெடுத்து வந்தாங்க. சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு தரிசனம் செய்து பிரார்த்தனையும் செய்தாங்க. பக்தர்கள் மகிழ்ச்சியுடன், மனதில் பூரண நம்பிக்கையுடன் அம்மனின் அருளை காண குவிந்தபடி இருந்தாங்க. இதனால காலை முதல் ஆலய வாசல்கள் நிரம்பி வடிந்தது. மாகாளியம்மன் சிலையின் கண் திறந்துவிட்டது என்று பரவிய செய்தி பக்தர்களுக்கு ஆன்மீக உற்சாகத்தையும் பக்தி பரவசத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இப்படி இந்த கோயிலின் அம்மன் கண் திறப்பது இது முதல் முறை கிடையாது. கடந்த 1997 ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது முறையாக இந்த அதிசய நிகழ்வு தற்போது நடப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த கோயில் விசேஷமானது என நம்பப்படும் போது தற்போது பக்தர்கள் இந்த கோவிலுக்கு திரண்டு வந்தபடி இருக்கிறதோ முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூலவராக பார்க்கும் பொழுது மாகாளியம்மன் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க. அம்மன் தாயாராக மாகாளியம்மன் இருக்காங்க. ஆகம பூஜை அப்படிங்கிறது சிவகாம முறைப்படி நடக்குதுங்க. சுக்கரவாரப்பேட்டை, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் சிறப்பு யாகத்துடன் கூடிய
பூஜைகள் நடைபெறுதுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு ஆராதனைகளும் இருக்கிறது. இந்த கோயிலின் முக்கிய வருட திருவிழா ஆடி மாதம் 3வது வாரத்தில் கொண்டாடப்படும் குண்டம் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த விழாவில் எலும்பிச்சை கனிய வேப்பிலையால் பந்து போல் சுற்றி அதன் மேலே பூ சுற்றி குண்டத்தில் உருட்டி விடுவாங்க. குண்டத்தின் மறுபக்கத்தில் அதை எடுத்து அம்மனின் பாதத்தில் வைத்து வேண்டி அக்கனியை உட்கொண்டா திருமண தடை, பிள்ளை பாக்கியம், வியாபார விருத்தி போன்றவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுகிறது. வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்கள் தந்தருளும் வரப்பிரசாதமாக திகழ்கிறது. பேராசைக்கு பலன் இல்லை, தவறு செய்தால் நிச்சயம் தண்டனை என்பது இத்தலத்தின் தாற்பயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலம் பார்த்தீங்க அப்படின்னா காலை 7:30 மணி முதல் 11 மணி வரைக்கும், மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. வெள்ளி காலையில் 7:30 முதல் 12 மணி வரைக்கும், மாலை 6 முதல் 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. இந்த கோவில் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். கருவறைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மண்டபத்தில் கன்னி மூலையில் கணபதியும், வாயு மூலையில் முருகனும், நடுவில் துர்க்கையும், தெற்கு நோக்கிய வண்ணம் தட்சிணாமூர்த்தியும் விமானத்துடன் கூடிய தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி சன்னதி விமானம் கல்லால மரத்தின் மீது உள்ளது போல ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கிறது. மகாமண்டபத்தின் வெளியே குண்டமும் வடது புறத்துல நவக்கிரக சன்னதியும் இருக்கிறது. மகாமண்டபத்தில் அம்மனின் சிம்ம வாகனம் எழிலுடன் திகழ்கின்றது. மகாமண்டப சுவற்றின் மேல் பகுதியில் அஷ்டலக்ஷ்மிகளின் சுதை சிற்பங்கள் அலங்கரிக்கப்படுகின்றன. கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், சிவன், மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்க்கை ஆகியோர் வீற்றிருக்கிறாங்க. இவை அனைத்துமே அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சுதை சிற்பங்களே, ஆனால் பார்ப்பதற்கு கற்சிலைகள் போன்றே தோற்றமளிக்கிறது. இந்த கோவிலில் பிரார்த்தனைகளாக திருமண தடை, பிள்ளை பாக்கியம், வியாபார விருத்திக்காக பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் செய்யப்படுகிறது. கோவையில் பிரசித்தி பெற்ற இந்த அம்மனின் தங்கையாக காளியம்மன் விளங்குகிறாங்க. கோணியம்மனின் திருவிழாவின் ஒரு அங்கமாக திகழ்கின்ற திருக்கல்யாண உற்சவத்திற்கு தாய் வீட்டு சீதன சீர் வரிசைகளை திங்கட்கிழமை அன்று இக்கோவிலில் இருந்து கொண்டு செல்வதை நீண்ட காலமாக கடைபிடித்து வந்துட்டு இருக்காங்க. செவ்வாய் அன்று நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தில் இக்கோயிலை சார்ந்தவர்கள் தாய் வீட்டு சார்பில் கலந்து கொள்வது விளக்கும். இக்கோவிலின் தர வரலாறு 300 ஆண்டுகள் தொன்மையான திருத்தலம் அப்படின்னு சொல்லலாங்க. கோவை மாநகரின் மையப்பகுதியான சுக்கரவாரப்பேட்டை அருகில் அமைந்திருக்கிறது. ஒருமுறை கேரளாவில் இருந்து மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மனை தரிசிக்க பூசாரியுடன் சென்ற குழுவினர் மனதார வேண்டி தரிசனம் செய்தாங்க. இந்த அம்மன் தமது ஊரிலேயே எழுந்தருளி அருள் பாலித்தா எப்படி இருக்கும் என எண்ணினாங்க. மேலும் தமது ஊருக்கு அழைத்து சென்று கோயில் எழுப்பி பிரதிஷ்டை செய்யவும் விரும்பினாங்க. அம்மனை பிரார்த்தித்து தங்கள் வேண்டுகோளை வைத்தாங்க. நீண்ட நேர அமைதிக்கு பிறகு அம்மன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் வர ஒப்புக்கொண்டாங்க. அத்துடன் ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. நீங்க என்ன அழைத்து செல்லும் போது மேலதாளத்துடன் முன்னே செல்ல வேண்டும். நான் உங்கள் பின்னே சிறிது தூரம் தள்ளி நடந்து வருவேன். அதற்கு அறிகுறியாக எனது கொலுசு சத்தம் கேட்டுக்கொண்டே வரும். யாரும் திரும்பி பார்க்க கூடாது. அப்படி திரும்பி பார்த்தா நான் திரும்பி சென்று விடுவேன் என்றாங்க. அனைவரும் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டாங்க. அம்மனை அழைத்து கொண்டு கேரளாவுக்கு செல்லும் போது கோவை வழியாகவே சென்றாங்க. திடீரென கொலுசு சத்தம் நின்றது. சிறிது நேரம் அனைவரும் அமைதி காத்தாங்க. அதிர்ச்சியும் அடைந்தாங்க. திரும்பி பார்த்தால் அம்மன் கோபித்து கொண்டு திரும்பி சென்று விடுவாரோ என்ற அச்சத்தில் காத்திருந்தாங்க. சிறிது நேரம் இடைவெளிக்கு பின் மறுபடியும் அம்மன் நடையை தொடர கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஒருவித நிம்மதியுடன் பயணத்தையும் தொடர்ந்தாங்க. அப்படி அம்மன் நின்ற இடம்தான் தற்போது கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம். கோயில் இருக்கக்கூடிய இடம் வாணிவர் வீதியாகும். இக்கோயிலுக்கு சொந்தமான நந்தவனத்திற்கு அருகிலேயும் தெப்பக்குள வீதி, சாரதா பாடசாலை மைதானத்திலையும் குடிநீருக்கு ஆதாரமாக 2 குளங்களும் இருக்குங்க. மாதராஜகுளம், சிக்கிராஜகுளம் என டனயாகன் கோட்டை தண்டநாயக்கர்கள் பெயரில் அவை அழைக்கப்படுது. கோவை மைசூர் அரசு பிரதிநிதிகளாக ஆண்டவர்கள் இவர்கள். நகரின் சுகாதாரம் காக்கவும் தற்கொலைகளை தடுக்கவும் 1920 முதல் 1930க்குள்ள இந்த 2 குளங்களையும் நகர சபை மூடிவிட்டதாக
சொல்லப்படுதுங்க. இதுவும் எங்கள் கோவை எனும் வரலாற்று நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்பகுதி வாணிபர்கள் மிகுந்த பகுதி. பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்து ஒரு சிறிய அளவில் கோயிலையும் குளத்தருகே நந்தவனத்தையும் அமைத்து தினசரி பூஜைகளை செய்து வராங்க. அம்மனை மாக்காளி எனும் திருநாமத்தில் வணங்கியும் வராங்க. அப்பகுதி விரிவடைந்து மக்கள் தொகை அதிகரிக்க கோயில் விரிவாக்கமும் தொடர்ந்து நடந்து வந்தது. நேரு அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பதவி வகித்த R.K. சண்முக செட்டியாரும் அவர் குடும்பத்தாரும் இக்கோயிலை திருத்தி அமைத்து திருப்பணிகளை மேற்கொண்டாங்க. கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன்மண்டபம் என அமைத்து வெகு விமர்சையாக கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. கருவறையில அம்பாள் அமர்ந்த கோலத்தில் சாந்த சொரூபிணியாக அற்புத திருக்கோலத்தில் எழுந்தருளையும் இருக்காங்க.